உன் எஜமானை நோக்கிப்பா, உன் எஜமானை நோக்கிப்பா. அந்த எஜமான உனக்கு அற்புதம் செய்வார். ஊழியக்காரனோ உன்னை நேசிக்கிறவனோ அல்ல, தேவன் உன்னை நேசிக்கிறவரா, தேவனை நேசிக்கிறவரா. ஏசாயா 43:4 சொல்லுகிறது, என் பார்வைக்கு நீ கனம் பெற்றாய். இந்த நேரத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு கனம் பெற்றாய். இந்த பரிசுத்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படி அப்படி சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோம். ಆಮೆನ್. ಈ ಪರಿಶುದ್ಧ ದಿನವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ಸಮ್ಮುಖ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஒரு கனமான நாளாய் கொடுத்திருக்கிறார். ಈ ದಿನವು ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಘನವಾದ ದಿನವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு நாட்களை கடந்து போகுது எவ்வளவு பெரிய மேன்மையானது. ಒಂದೊಂದು ದಿನವೂ ಕಳೆದು ಹೋಗುವುದು ಎಷ್ಟೊಂದು ಮೇನ್ಮೆಯಾಗಿದೆ. ஒவ்வொரு வாரத்தை கடந்து போவது எவ்வளவு பெரிய மேன்மையானது. ಪ್ರತಿಯೊಂದು ವಾರವನ್ನು ಕಳೆದು ಹೋಗುವುದು ಎಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து போவது எவ்வளவு பெரிய மேன்மையானது. ಒಂದೊಂದು ತಿಂಗಳು ಕಳೆದು ಹೋಗುವುದು ಎಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. ஆக இந்த மாதத்திலும் இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறார். ಆದರೆ ಈ ತಿಂಗಳು ನಮಗೆ ದೇವರು ಘನವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ. நீ காத்திரு, உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ನೀನು ಕಾದಿರು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿಸುವೆ ಎಂಬುದಾಗಿ நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், ನಾನು ನಿನ್ನ ಬಳಿ ಬಂದು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆ ಎಂಬ ಹೇಳಿದ ಕರ್ತನು, நீ காத்திரு, ನೀನು ಕಾಯ್ದಿರು, உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನ ಎತ್ತಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸುವೆ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, நாட்களும் வாரங்களும் மாதங்களும் கடந்து போயிருக்கிறதோ, ದಿನಗಳು ತಿಂಗಳು ಕಳೆದು ಹೋಗಿದೆಯೋ, கர்த்தர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, ದೇವರು ನುಡಿದ ಮಾತು ನನಗೆ ಇನ್ನ ನೆರವೇರಿಸಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾ ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் அது உன்னை விட்டு விலகாது, அது மாறாது. ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತು ಒಂದು ದಿನ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅದು ಅಗಲುವುದಿಲ್ಲ, ಅದು ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்துக்கு நேராக உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோடு நீ காத்திருக்கும் பொழுது, ನೀನು ಒಂದೊಂದು ದಿನವೂ ದೇವರ ಬಳಿ ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಆತ್ಮ ಶರೀರದಿಂದ ನೀನು ಕಾಯ್ತಾ ಇರುವಾಗ, வாக்கு கொடுத்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ಮಾತು ಕೊಟ್ಟ ದೇವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ ಎತ್ತಿಸುವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. வேதம் இன்றைக்கு அழகான ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கின்றது. ಸತ್ಯವಾಕ್ಯ ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಮಾತನ್ನು ನಿಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. சங்கீதம் 37 சங்கீதம் 34 வசனம் குறிப்பிடுகிற வண்ணமாக, ಕೀರ್ತನೆಗಳು 37ನೇ ಕೀರ್ತನೆಗಳು 34ನೇ ವಾಕ್ಯವು ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟವಾಗಲೇ, நீ கர்த்தருக்கு காத்திருந்து ನಿನ್ನ ದೇವರಿಗೆ ನಿರೀಕ್ಷಿಸಿ அவருடைய வழியை கைக்கொள், ಆತನ ದಾರಿಗಳನ್ನು ಕೈಕೊಳ್ಳು, அப்பொழுது ಆಗ நீ பூமியை சுதந்தரிக்க, ನಿನ್ನ ಭೂಮಿಯನ್ನು ಸ್ವತಂತ್ರ நீ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಿ, பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ನಿನ್ನ ಭೂಮಿಯನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அவர் உன்னை உயர்த்துவார். ಆತನು ನಿನಗೆ ಎತ್ತಿಸುವರು. நீ இந்த பூமியிலே ஆமை எல்லாவற்றும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு ನೀನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். ಅವರು ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿಸುವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. மனிதனால ஒரு நாள் நம்மை உயர்த்த முடியாது. ಮನುಷ್ಯನ ಒಂದು ದಿನ ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಸುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. மனிதனுடைய சொல் அது ஒரு நிமிஷத்தில் அப்படியே மாறி போய்விடும். ಮನುಷ್ಯನ ಮಾತು ಕ್ಷಣ ಮಾತ್ರ ಅದು ಬದಲಾಗುತ್ತದೆ. மனுஷனுடைய சொல்லும் செயலும் அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான். ಮನುಷ್ಯನ ಮಾತು ಕ್ರಿಯೆಯು ಆ ಸಮಯಕ್ಕೆ ಮಾತ್ರವೇ. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சொல் அப்படி அல்ல. ಆದ ದೇವರ ಮಾತು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. அவர் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுத்தார், ಆತನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟರು, அப்படியே உயர்த்தி ஆசீர்வதித்தார். ಹಾಗೆ ಎತ್ತಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. அவர் ஈசாக்குக்கு வாக்குறுதி கொடுத்தார், ಆತನು ಈಸಾಕನ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟರು, அப்படியே உயர்த்தி ஆசீர்வதித்தார். ಹಾಗೆ ಎತ್ತಿಸಿ அவர் ಆಶೀರ್ವದಿಸಿದರು. யாக்கோபுக்கு வாக்குறுதி கொடுத்தார், ಅವರು ಯಾಕೋಬನಿಗೆ ಮಾತು ಕೊಟ್ಟರು, அப்படியே உயர்த்தி ஆசீர்வதித்தார். ಹಾಗೆ ಎತ್ತಿಸಿ நீ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ಭೂಮಿಯನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். ಅವರು ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿಸುವರು இந்த ಎಂಬುದಾಗಿ சங்கீதம் தெளிவுபடுத்தி அழகாய் சொல்லுகிறது. ಈ ಕೀರ್ತನೆ ಭಾಗ ಸುಂದರವಾಗಿ இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன? ಇಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಮಾತೇನು? முதல் சொல்லுகிற வார்த்தை, ಮೊದಲು ಹೇಳಿದಂತ நீ ಮಾತು, கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லுகிறார். ನೀನು ಕರ್ತನಿಗೆ ಕಾತಾಯಿ. இரண்டாவது சொல்லுகிறார், ಎರಡನೇಗೆ ಹೇಳ್ತಾರೆ, அவருடைய வழியை கைக்கொள் என்று சொல்லுகிறார். ಆತನ ಮಾರ್ಗವನ್ನು ಅನುಸರಿಸಿ. மூன்றாவது சொல்லுகிறார், ಮೂರನೇದಾಗಿ நீ ಹೇಳುತ್ತಾರೆ, பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ನೀನು ಭೂಮಿಯನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ உன்னை உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ಎತ್ತುವರು ಎಂಬುದಾಗಿ. இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ಇವಾಗ ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುವಂತ ಮಾತು, உன்னை உயர்த்துவேன்,
ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿಸುವೆ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿ. ಸಂಗೀತ 46ஆம் சங்கீதம் ಕೀರ್ತನೆ 46ನೇ ಕೀರ್ತನೆಯು 11ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. 16ನೇ ವಾಕ್ಯವು ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்கள். ಅಲ್ಲಿ ಹೇಳப்பட்ட ಮಾತನ್ನು ನೋಡಿ. அவர் என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? சேனைகளின் கர்த்தர் ಸೇನಾಧೀಶ್ವರಾದ நம்மோடு இருக்கிறார். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. யாக்கோபின் தேவன் ಯಾಕೋಬಿನ ದೇವರು நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ನಮಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗವಾಗಿದ್ದಾನೆ. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ಅವರು ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? சேனைகளின் கர்த்தர் ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು நம்மோடு இருக்கிறார். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. யாக்கோபின் தேவன் ಯಾಕೋಬಿನ ದೇವರು நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ನಮಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗವಾಗಿದ್ದಾನೆ. சேனைகளின் தேவனோ ಸೇನಾಧೀಶ್ವರ யாக்கோபின் தேவனோ ಯಾಕೋಬಿನ ದೇವರು நம்மோடு இருக்கிறவராய் ನಮ್ಮೊಂದಿಗೆ நம்மை ಇರುವರಾಗಿ உயர்த்தி வைக்கிறவராய் இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಸುವುದಾಗಿದ್ದಾರೆ. அததான் சொல்லு, நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ನಮಗೆ ಎತ್ತಿಸುವುದು அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, ஒரு சகோதரனோடு பேசும்போது சொல்லிக் கொண்டிருந்தார். ಒಂದು ಸಹೋದರನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವಾಗ நான் ಹೇಳಿದರು, 14 வருஷம் இந்த கம்பெனில வேலை செய்தேன் ஐயா. ನಾನು 14 ವರ್ಷ ಈ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ அந்த ಮಾಡಿದ್ದೇನೆ. ஒரு நிமிஷத்துல என்னை தள்ளி விட்டார்கள். ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟರು. 14 வருஷம் 14 ವರ್ಷ எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ಯಾವ ಎದುರು ನೋಡುವಿಕೆ உண்மையும் உத்தமமாய் ನಿಜ ಉಳ್ಳವನಾಗಿ கர்த்தருக்கு பயந்து ದೇವರಿಗೆ ಭಯ இந்த ಪಟ್ಟು கம்பெனில நான் வேலை ಈ செய்தேன். ಕಂಪನಿಯಲ್ಲಿ ನಾನು ಕೆಲಸ எனக்கு ಮಾಡಿದ್ದೆ. குறைவான சம்பளம் தான். ನನಗೆ ಕಡಿಮೆ எனக்கு ಸಂಬಳ. பின்னால வந்தவங்க எல்லாம் ನನಗೆ ಹಿಂದೆ நல்ல ಬಂದಿದ್ದವರೆಲ್ಲ சம்பளம் வாங்குகிறாங்க. ಒಳ್ಳೆ ಸಂಬಳವನ್ನು ஆனா எனக்கு ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மட்டும் குறைவாய் இருக்கிறது. ಅದು ನನಗೆ ಮಾತ್ರ நான் ಕಡಿಮೆಯಾಗಿದೆ. என்ன செய்வேன்? ನಾನು ಏನ್ பல ಮಾಡಿದೆ? நாட்களா கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தேன். ಹಲವಾರು ದಿನಗಳು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೆ. கர்த்தருடைய வார்த்தையின்படி காத்திருந்தேன். ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ என்னை ஒரு ಕಾಯ್ತಿದ್ದೆ. நிமிஷத்துல என்னை தள்ளி விட்டார்கள். ನನಗೆ ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ ತಳ್ಳಿ நான் ಬಿಟ್ಟರು. வேதனையற்றவனாய், ನಾನು ವೇದನೆ துக்கத்தோடு, ತುಂಬಿದವನಾಗಿ, ದುಃಖದಿಂದ, ஏக்கத்தோடு, ಏಕದಿಂದ, கவலையோடு, ಚಿಂತೆಯಿಂದ, கண்ணீரோடு ಕಣ್ಣೀರಿಂದ அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்தேன். ಆ ಕಂಪನಿಯಿಂದ ಹೊರಗಡೆ எனக்கு ಬಂದೆ. ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லை. ನನ್ನನ್ನು ಸಂತೈಸುವುದಕ್ಕೆ என் ಯಾರಿಲ್ಲ. மனைவியும் இல்லை. ನನ್ನ ಹೆಂಡತಿ என் ಇಲ್ಲ. தாய் தகப்பன் இல்லை. ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ என்னை ಇಲ್ಲ. சார்ந்தவர்கள் இல்லை. ನನ್ನನ್ನು என்னை ಸೇರಿದವರಿಲ್ಲ. சார்ந்தவர்கள், ನನ್ನ என்னை ಸೇರಿದವರು, பெற்றவர்கள், ನನ್ನ என் ಎತ್ತಿದವರು, மனைவி ನನ್ನ ಹೆಂಡತಿ என்னிடத்து கேட்டது என்ன தெரியுமா? ನನ್ನ ಬಳಿ ಕೇಳಿದ அந்த ಏನು ಗೊತ್ತಾ? கம்பெனி போயிருச்சா? ಆ ಕಂಪನಿ ಹೋಯ್ತಾ? இனி அவ்வளவுதானா? ಅಷ್ಟೇನಾ? நாம இப்படியே கஷ்டப்பட வேண்டியதானா? ನಾವು ಈಗಲೇ ಕಷ್ಟಪಡಬೇಕಾ? வார்த்தையில துக்கப்படுத்தி கலங்க ಆ செய்தார்கள். ಮಾತಿನ ದುಃಖಪಟ್ಟು ಕಲಬಲ அந்த ಪಡಿಸಿದರು. இரவெல்லாம் தூக்கம் இல்லை. ಆ ರಾತ್ರಿ ನನಗೆ ನಿದ್ದೆ ஒரு ಇಲ್ಲ. பக்கம் பசி வந்தாலும் பசி எங்கிருந்து எங்க இருக்கிறதோ என்று மறதி போல் இருந்தேன். ಒಂದು ಕಡೆ ಹೊಟ್ಟೆ ಹಸಿ ಬಂದ್ರೆ ಆ ಹಸಿ ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಮರೆತೋಗಿದ್ದೆ. அந்த இரவு என்னால தூங்க முடியாத ஒரு இரவு. ಆ ರಾತ್ರಿಯಿಂದ ನಿದ್ದೆ ಮಾಡಕೊಳ್ಳದಂತ ಒಂದು யாரிடத்துல ರಾತ್ರಿ பேசுவது? ಯಾರ ಬಳಿ ಮಾತನಾಡುವುದು? அப்படிப்பட்ட ஒரு கலக்கத்துல நான் இருந்தேன். ಆ ರೀತಿಯ ಒಂದು ಸಂಕಲ್ಪದಲ್ಲಿದ್ದೆ. உங்க ஞாபகம் வந்தது. ನಿಮ್ಮ ನೆನಪು ನನಗೆ நான் ಬಂತು. உங்களோடு பேச ஆரம்பித்தேன். ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಕ್ಕೆ நீங்கள் ಆರಂಭಿಸಿದೆ. எனக்காக ஜெபித்தீர்கள். ನೀವು ನನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೀರಿ. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ಸೇನಾಧೀಶ್ವರ உன்னோடு ದೇವರಾದವರು கூட இருக்கிறார். ನಿನ್ನ ಸಂಗಡ அவர் ಇದ್ದಾರೆ. உயர்ந்த அடக்கலத்துல உன்னை வைப்பார். ಅವರು ಉಗ್ರಾಣಿ நீ ಆಶ್ರಯ மனம் ಆಗಿದ್ದಾರೆ. உடைந்து போய் கிடக்கிற, ನನ್ನ ಮನಸ್ಸು நீ ಒಡೆದೋಗಿದೆ. துக்கத்தோடு இருக்கிற, ದುಃಖದಿಂದ நீ ಇದೆಯಾ? அழுகையோடு இருக்கிற, ನೀನು ಅಳುವೆಯಿಂದ மனைவி ಬಂದಿದ್ದೀಯಾ? இப்படி பேசுகிறாங்க, ಹೆಂಡತಿ ಈಗ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அப்பா அம்மா இப்படி பேசுறாங்க, ತಂದೆ ತಾಯಿಗೆ என்னை ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. சார்ந்தபடி பேசுறாங்க. ನನ್ನ நான் ಸೇರಿದವರಿಗೆ என்ன ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. செய்வேன்? ನಾನು ಏನ್ நான் ಮಾಡಲಿ? தனிமையா இருக்கிறேனே ನಾನು என்று ಒಂಟಿಯಾಗಿದ್ದೇನೆ. புலம்பிக் கொண்டிருக்கிறாயே. ಹೀಗಾಗಿ ಗೋಳಾಡ್ತಾ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், ಸೇನಾಧೀಶ್ವರ நான் ದೇವರು உன்னோடு இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ நீ ಇದ್ದೇನೆ. பயப்படாத, ನೀನು நான் ಭಯಪಡಬೇಡ. உயர்ந்த அடைக்கலத்துல உன்னை வைப்பேன். ನಿನ್ನ ಆಶ್ರಯದ ದುರಾಣಿಯಾಗಿ ಇಡುತ್ತೇನೆ. அந்த சத்தம் உங்க வாயிலிருந்து வந்தது. ಆ ಶಬ್ದ ನಿನ್ನ ಬಾಯಿಂದ அதை ಬಂದಿತು. நான் கேட்டு திருப்திப்படுத்திக் கொண்டு ಅದು ನಾನು ಕೇಳಿಸಿ அந்த ತೃಪ್ತಿಪಡಿಸಿಕೊಂಡು இரவெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தேன். ಆ ರಾತ್ರಿ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೆ. பகல் 11ஆம் மணி வேளையில ಹಗಲು 11 ಗಂಟೆಯಲ್ಲಿ என்னோடு ஒருவர் பேசினார். ನನ್ನ ಸಂಗಡ ಒಬ್ಬರು ಮಾತನಾಡಿದರು. நீங்க இந்த இடத்துக்கு வர முடியுமா? ನಿಮಗೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರಕ್ಕೆ நான் அந்த ಆಗುತ್ತದಾ? இடத்துக்கு புறப்பட்டு போனேன். ನಾನು ಅಲ್ಲಿ ಜಾಗಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗಿದ್ದೆ. அவர்கள் என் பெயரை விசாரித்து சொன்ன ஒரு வார்த்தை, ಅವರು ನನ್ನ ಹೆಸರನ್ನು ವಿಚಾರಿಸಿಲ್ದಂತ ಒಂದು ಮಾತು. உங்க பேரை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು நீங்க இந்த ಕೇಳಿದ್ದೇನೆ. கம்பெனில வேலை செய்து ನೀವು இருக்கிறீர்கள். ಈ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ உங்களை ಮಾಡಿದ್ದೀರಾ. குறித்து ஒருவர் என்னோடு பேசினார். ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಒಬ್ಬ ನನ್ನ ಸಂಗಡ பல ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. நாட்களாக உங்களை போல ஒருத்தர் வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். ಹಲವಾರು ದಿನಗಳಾಗಿ ನಿಮ್ಮ ತರ ಅವರು அது ಬೇಕು இன்றைக்கு தான் நான் தெரிந்து கொண்டேன். ಆದ್ರೆ ಇವತ್ತೇ ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ஆகவே இந்த லெட்டரை பிடிங்க,
ಅದನ್ನ ಈ ಲೆಟರ್ ಅನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. அந்த லெட்டரை நான் பிடித்து அதை பிரித்து பார்த்தபோது ಆ ಲೆಟರ್ ಅನ್ನು ಹಿಡಿದು ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு ஷாக் இருந்தது. ಒಂದು ದೊಡ್ಡ ಶಾಕ್ ನನಗೆ ಇತ್ತು. அதை படித்து பார்த்தபோது ಅದನ್ನ ಓದಿ ನೋಡಿದ 14 வருஷம் வேலை செய்த கம்பெனில கிடைக்காத ஒரு சம்பளம், ಅದು 4 ವರ್ಷ ಕೆಲಸ ಮಾಡಿದ ಸಿಕ್ಕಿದಂತ ಒಂದು கிடைக்காத உயர்வு ಸಿಕ್ಕಿದಂತ ಒಂದು ಎತ್ತರವು இந்த கம்பெனில கர்த்தர் எனக்கு வைத்திருந்தார். ಕಂಪನಿಯಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ಇಟ್ಟಿದ್ದರು. ஹalleluya. ஹalleluya. சில மணி நேரம் நான் காத்திருந்தேன். ಕೆಲವೊಂದು ಗಂಟೆ ಮಾತ್ರ ಕಾಯ್ದಿದ್ದೆ. சில மணி நேரம் நான் காத்திருந்தேன். ಕೆಲವೊಂದು ಗಂಟೆಗಳು ಮಾತ್ರ ಕಾಯ್ದಿದ್ದೆ. காத்திருப்புக்கு கர்த்தராகிய தேவன், ನನ್ನ ಕಾದಿರಕ್ಕೆ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், ಸೇನಾಧೀಶ್ವರ ದೇವರು என்னோடு இருக்கிறவர் உண்மையுள்ளவராய் ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರು என்னை ನಿಜವಾದ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியா, ನನ್ನನ್ನು ಎತ್ತಿಸಿ என் சம்பளத்தை பெருக செய்யும்படியா, ನನ್ನ ಸಂಬಳ ಎತ್ತಿಸಿ என் உயர்வை பெருக செய்யும்படியா, ಉನ್ನತವನ್ನು ಎತ್ತಿಸುವಂತೆ, என் சொந்த பந்த என் குடும்பத்தார் முன்னாலே என் தலையை உயர்த்தும்படியா, ನನ್ನ ಸ್ವಂತ ಬಂದ ಮಂಜೆ ಮುತ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ತಲೆಯನ್ನು ಎತ್ತಿಸುವುದು. கம்பெனியில கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுத்தார். ನನ್ನ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯ ಕೆಲಸವನ್ನು அப்படி ಕೊಟ್ಟರು. நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ಆತನ ನಾಮಕ್ಕೆ நான் ಸ್ತೋತ್ರವಯ್ಯ. அந்த கம்பெனில இருந்து நான் உங்களோடு பேசுகிறேன். ನಾನು ಆ ಕಂಪನಿಯಿಂದ ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಿದ್ದೇನೆ. ஆண்டவர் செய்த அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ದೇವರು சொன்னார். ಮಾಡಿದ ಅದ್ಭುತವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ என ಹೇಳಿದ್ದೇನೆ. கண்பான தேவ பிள்ளைகளே, சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ಸೇನಾಧೀಶ್ವರ ದೇವರು ನಮ್ಮ அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். ಅವರು ದೊಡ್ಡ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದಾರೆ. அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். ಆಶ್ರಯ ಗುರಾಣಿ அவருடைய பாதத்தில் நீயும் நானும் காத்திருப்போம் என்று சொன்னால் ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ನಾವು ಕಾಯ್ತಾ ಇರುವುದಂದರೆ நிச்சயம் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சங்கீதம் 27ஆம் சங்கீதத்திலே ಕೀರ್ತನೆ 27ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ அங்கே 14ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. 4ನೇ ವಾಕ್ಯವು ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. வாசித்து பாருங்க. ಓದಿ ನೋಡಿರಿ. சங்கீதம் 27 ಕೀರ್ತನೆ 27 அங்கே 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 4ನೇ ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? கர்த்தருக்கு காத்திரு, ದೇವರಿಗೆ ನಿರೀಕ್ಷಿಸಿ அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ಆತನ ಹೃದಯವನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸುವರು. திடமனதாயிருந்து ಧೈರ್ಯವಾಗಿರು. கர்த்தருக்கே காத்திரு. ಯೆಹೋವನಲ್ಲೇ நீ ನಿರೀಕ್ಷಿಸಿರು. திடமனதாயிருந்து ನೀನು ಧೈರ್ಯವಾಗಿದ್ದು கர்த்தருக்கு காத்திரு. ಕರ್ತನಿಗೆ ಕಾದಿರು. நீ அப்படி காத்திருக்கும் பொழுது ಆಗ ಕಾಯ್ತಾ ಇರುವಾಗ அவருடைய உயர்வும் அவருடைய ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ಆತನ ಉನ್ನತವ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. இந்த சங்கீதம் 37ஆம் சங்கீதத்திலே ಕೀರ್ತನೆ 37ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 9ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. 9ನೇ ವಾಕ್ಯ ಗುರುತು பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், ಕೆಡುಕರು ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ದೇವರಿಗೆ ಕಾಯ್ತಾ ಇರುವವರು பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ಭೂಮಿಯನ್ನು ಅಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವರು. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ಕರ್ತನಿಗೆ ಕಾಯ್ತಾ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ಭೂಮಿಯನ್ನು ಅಧೀನ இந்த ಮಾಡಿಕೊಳ್ಳುವರು. காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ಬೆಳಗ್ಗೆ ಜಾವ ದೇವರು இங்க யாரோ ஒருவர் நீங்க மனவுடைந்து போயிருக்கிறீர்கள். ಯಾರೋ ಒಬ್ಬರು ಮನದ ಹೋಗಿ உங்க ಬಂದಿದ್ದೀರಾ. துக்க உணர்வை கர்த்தர் பார்க்கிறார். ನಿಮ್ಮ ದುಃಖ ಉಣರ್வு நீ ದೇವರು கலங்கி ನೋಡುತ್ತಾರೆ. போயிருக்கிறார். ಕಳವಳ நீ ಬಂದಿದ್ದೀಯಾ. நம்பினவர்கள் மத்தியில, ನೀನು ನಂಬಿನವರ நீ ಮಧ್ಯದಲ್ಲಿ, எதிர்பார்த்த ஸ்தலத்தில, ಎದುರು ನೋಡಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ நீ அடிக்கடி உன் நாவினால் சொல்லிக்கொண்ட வார்த்தையில ಆವಾಗ ನಿನ್ನ ನಾಲಿಗೆಯಿಂದ ಹೇಳುವಂತ ಮಾತಲ್ಲಿ கைவிடப்பட்டது போல ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟ குழப்பத்தோடு வந்திருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், ಕೆಡುಕರು ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ದೇವರಿಗೆ ಕಾಯ್ತಾ பூமியை ಇರುವವರು சுதந்தரித்துக் கொள்வார்கள். ಭೂಮಿಯನ್ನು ಅಧೀನ உனக்கு ಮಾಡಿಕೊಳ್ಳುವರು. விரோதமாய் யார் பொல்லாப்பு செய்தார்களோ, ನಿನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರು ಕೆಡುಕನ್ನು உன் ಮಾಡುತ್ತಾರೋ, வீட்டிலையா, ನಿನ್ನ உன் ಮನೆಯಲ್ಲಿ, வேலைதளத்திலையா, ನಿನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ, நீ எதிர்பார்த்த நபர்களிடத்திலையா ವ್ಯಕ್ತಿಯ ಮನೆಯಲ್ಲಿ எந்த பொல்லாப்பு உன்னை தேடி வந்தது, ಯಾವ ಕೆಡುಕು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ அந்த ಬಂದಿದೆ, இடத்துல தான் கர்த்தர் சொல்றாரு, ಆ ಜಾಗದಲ್ಲಿ நீ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರುವಾಗ அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ಅವರನ್ನು ಎತ್ತಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸುವರು. அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ಅವರನ್ನು ಎತ್ತಿಸಿ வேத ಆಶೀರ್ವದಿಸುವರು. வார்த்தை தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. சங்கீதம் 123ஆம் வசனம் அத்தியாயத்துல, ಕೀರ್ತನೆ 23ನೇ ಅಧ್ಯಾಯ, சங்கீதம் 123வது சங்கீதத்துல ಕೀರ್ತನೆ 123 2ஆம் வசனம் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. 2ನೇ ವಾಕ್ಯ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இதோ ಯೆಹೋವನು வேலைக்காரின் கண்கள் ಕೆಲಸದವನ ಕಣ್ಣುಗಳು தங்கை எஜமானின் கையை நோக்கி இருக்கிறது போலவும், ತನ್ನ ಯಜಮಾನನ ಕಣ್ಣನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಕಾಣುತ್ತಲೇ ಇರುವ வேலைக்காரியின் கண்கள் ಕೆಲಸದವಳ ಕಣ್ಣುಗಳು தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கிறது போலவும், ತನ್ನ ಯಜಮಾನನ ನೋಡುವಂತಲಾಗಿಯೂ எங்கள் தேவனாக கர்த்தர் ನಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತನು எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் ನಮಗೆ ಕರುಣಿಸಿ எங்க ತೋರಿಸುವಂತೆ கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಆತನ್ನೇ இந்த காலை ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. வேளையில நீ யாரை நோக்கி பார்க்க ಈ வந்திருக்கிறாய்? ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಯಾರು ನೋಡುತ್ತಾಗಿ இந்த நேரத்துல நீ
யாரை பார்க்க வந்திருக்கிறாய்? நீ யாரோடு பேச வந்திருக்கிறாய்? மனிதனோடு பேச வந்திருக்கிறாயா? உன்னுடைய நண்பரோடு பேச வந்திருக்கிறாயா? ஊழியக்காரரோடு பேச வந்திருக்கிறாயா? இல்லவே இல்ல. உன்னை இதுவரையிலும் நடத்தி வந்த, உன்னை இதுவரையிலும் காத்து வந்த, உன்னை இதுவரையிலும் உனக்கு வேண்டியதை செய்து வந்த அந்த எம்பெருமானாகிய இயேசுவை நோக்கி வந்திருக்கிறார். உன்னுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை எஜமானை எப்படி நோக்கி பார்க்கிறார்களோ, எஜமானியை எப்படி நோக்கி பார்க்கிறார்களோ, அதே போலதான் உன்னை நடத்தி வந்தவராகிய உன் எஜமானை நீ நோக்கி பார். உன் எஜமானை நோக்கி பார். அந்த எஜமான் உனக்கு அற்புதம் செய்வார். ஊழியக்காரனோ உன்னை நேசிக்கிறவனோ அல்ல, ಸೇವಕರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿ ಅಲ್ಲ, ದೇವನನ್ನು ನೇಸಿக்கிறವರ, ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ, ದೇವನನ್ನು ನೇಸಿக்கிறவர, ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஏசாயா 43:4 சொல்லுகிறது, ஏசாயா 43:4 என் பார்வைக்கு நீ கனம் பெற்றாய். ನನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ನೀ ಗಣವಂತಿದ್ದೀಯ. இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த சமயத்தில் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு கனம் பெற்றாய். மகனே மகளே, என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய கண்களுக்கு நேராக இருக்கிறபடினால், தேவர கண்ணுக்கு நேராக ಇರುವುದರಿಂದ, அவருடைய சமூகத்தை நீ காத்திருக்கிறபடினால், அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறபடினால், உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், உன்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவர், அவருடைய சம்பத்துகள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் வந்து சேரும். நீ எதில குறைவாய் இருக்கிறாய்? எந்த காரியத்தை துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எதை நினைச்சு புலம்பி அழுகிறாய்? எந்த கண்ணீரோடு இங்க வந்திருக்கிறாய்? அவைகளுக்கு மத்தியில ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், என் பார்வைக்கு நீ கனம் பெற்றாய். நீ அவரை நோக்கி பார்ப்பாயானால், அவரை நோக்கி பார்ப்பாயானால், அவரை நோக்கி கூப்பிடுவாயானால், அவரை நோக்கி அழுவாயானால், கர்த்தருடைய பார்வையில் நீ கனம் பெற்ற பிள்ளை, கர்த்தருடைய பார்வையில் கனம் பெற்ற பிள்ளை. இந்த மாதத்தை கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் கொடுக்காத உயர்வு, மனுஷன் உயர்த்தாத உயர்வு அப்பாவாகிய இயேசு உன்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ முடங்கி கிடக்கிறாயோ, எந்த இடத்துல நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, எதற்காக நீ கண்ணீர் விட்டாயோ, அந்த காரியத்துல என் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. முதல் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திரு, நீ கர்த்தருக்கு காத்திரு. எப்படி காத்திருக்க வேண்டும்? எப்படி காத்திருக்க வேண்டும்? அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை நம்பி நீ காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே மார்த்தாளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் நீ தேவ மகிமை காண்பாய். ஒரு பாவம் செய்த பெண்மணி பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் பெரியது, நீ விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார், ஒரு ஸ்ரீமந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லுகிறார். பல வருஷமாய் பலவீனங்களோடு இருந்த அந்த பெண்மணி கர்த்தரிடத்தில் வந்தபோது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிற நோக்கம் என்ன? அவருடைய வார்த்தையை உனக்கு நிறைவேற்றும்படி. அவருடைய வார்த்தை உனக்கு எந்த வார்த்தை வந்திருக்கிறது, எந்த வார்த்தை உன்னோடு பேசி இருக்கிறது, எந்த வார்த்தை உனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறது,
இருக்கிறது ಯಾವ ಮಾತು ನಿಮಗೆ ವಾಗ್ದಾನವಾಗಿ அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். ಆ ಮಾತು ನೆರವೇರುತ್ತದೆ. வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, ಮಾತಲ್ಲಿ ಜೀವ வார்த்தையில உயிர் இருக்கிறது. ಮೊದಲ ಪ್ರಾಣವಿದೆ. மனுஷனுடைய வார்த்தையில உயிரோ ஜீவனோ இருக்காது. ಮನುಷ್ಯನ ಮಾತಲ್ಲಿ ಪ್ರಾಣವೂ ಜೀವವೂ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனா மனுஷனை உண்டாக்கின கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையில ಆದ್ರೆ ಮನುಷ್ಯனை ಉಂಟು ಮಾಡಿದ ಕರ್ತನಾದ ஜீவன் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீர்களே, கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, ಮಾತಲ್ಲಿ ಜೀವವಿದೆ, அவருடைய வார்த்தையில உயிர் இருக்கிறது. ಮಾತಲ್ಲಿ ಪ್ರಾಣವಿದೆ. இங்கே வார்த்தை சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ. சங்கீதம் 130 சங்கீதம் ಕೀರ್ತನೆ 130ನೇ ಕೀರ್ತನೆಯು அங்கே 5வது வசனம் குறிப்பிடுகிறது. 5ನೇ ವಾಕ್ಯವು ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், ಕರ್ತನಿಗೆ ಕಾದಿದ್ದೇನೆ, என் ஆத்துமா காத்திருக்கிறது, ನನ್ನ ಆತ್ಮ அவருடைய ಕಾದಿದೆ, வார்த்தையை நம்பி இருக்கிறது. ಆತನ ಮಾತನ್ನೇ ನಂಬಿದೆ, அவருடைய வார்த்தையை ಆತನ ಮಾತನ್ನು நம்பி இருக்கிறேன். ನಂಬಿದ್ದೇನೆ. என் நம்பிக்கையெல்லாம் அவர்தான், ನನ್ನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಆತನೇ, என் நம்பிக்கையெல்லாம் அவர்தான். ನನ್ನ ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ஒரு ಆತನೇ. வேளையை நீ துடங்குவாயானால், ಒಂದು ವೇಳೆ ಕೆಲಸವನ್ನು ஒரு காரியத்தை துவக்குவாயானால், ಒಂದು ಕಾರ್ಯ ಆರಂಭ ಮಾಡುವುದಾದರೆ அந்த காரியம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் ಆ இருக்கணும். ಕಾರ್ಯ ದೇವರ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ இதை நான் தொடங்க போகிறேன், ಇದನ್ನು இதை ಆರಂಭ செய்ய போகிறேன், ಇದನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ, இதற்கு நீர்தான் எனக்கு எல்லாமே, ನೀವೇ ನನಗೆ நீர்தான் எனக்கு நம்பிக்கைக்குரியவா. ನನಗೆ ನಿರೀಕ್ಷೆ ತಕ್ಕವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ಅದನ್ನ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ நம்பிக்கையில சந்தோஷமாய் இருங்க. ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ஆண்டவர் எந்த வார்த்தை சொல்லுகிறாரோ ದೇವರು ಯಾವ ಮಾತನ್ನು அந்த ಹೇಳುತ್ತಾರೋ வார்த்தை நம்பிக்கையுடனே நீங்க சந்தோஷமாய் ಆ இருக்கணும். ಮಾತಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. அதுல தான் இன்னொரு வார்த்தை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಮಾತು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, நம்பிக்கையுடைய சிறகுகளே ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಸೆರೆಯವರೇ அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு ತಿರುಗಿರಿ, இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொல்லுகிறார். ಏಳಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನು சகரியா ಕೊಡುತ್ತೇನೆ. 9:12 சொல்லுகிறார், ಜಕರ್ಯ 9:12 நம்பிக்கையுள்ள சிறகுகளே என்று சொல்லுகிறார். ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಸೆರೆಯವರೇ, இன்னைக்கு நீங்க நானும் நம்பிக்கை உள்ளவர்களாய் ಇವತ್ತು ನಾವು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். ದೇವರು ಮಾತು ಕೊಟ್ಟರು, அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ಆತನ ಮಾತು அந்த ನಂಬುತ್ತೇನೆ, வார்த்தையை நான் நம்புறேன், ಆ ಮಾತನ್ನು அந்த ನಂಬುತ್ತೇನೆ, வார்த்தையின்படி எனக்கு நடக்கும். ಆ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ನನಗೆ ನಡೆಯುವುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை முன்வைத்து ಆತನನ್ನು அவரை ಮುನ್ನಿಟ್ಟು, நம்பி ಆತನನ್ನು நீ ನಂಬಿ செய்யும் பொழுது ಮಾಡುವಾಗ சகலத்தின் ஜெயமாக்கி முடிப்பார். ಆತನ ಸಕಲ ಜಯವಾಗಿ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 நம்பிக்கை வீண் போக வேண்டாம், ನಂಬಿಕೆ உன் ನಿರತವಾಗುವುದಿಲ್ಲ, நம்பிக்கை வீண் போக வேண்டாம். ನಂಬಿಕೆ வீணಾಗುವುದಿಲ್ಲ. ஒரு காரியம் இங்கே சொல்லுகிறது, ಒಂದು ಕಾರ್ಯವಿಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, அதை நான் நேற்றைய நாட்களிலே பார்த்தபோது ಅದು ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, ಆ ಮಾತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ, மண்மேட நம்பி ಮಣ್ಣನ್ನು ನಂಬಿ ஏறினேன், ನಾನು ಹತ್ತಿದ್ದೇನೆ, அது என்னை சறுக்கி விட்டது என்று சொல்லுகிறது. ಅದನ್ನು ಜಾರಿಸಿ ಬಿಟ್ಟಿತು. மண்மேட நம்பி ஏறினேன், ಒಂದು ಮಣ್ಣಿನ ಮೇಲೆ ಹತ್ತಿ அது ಹೋಗಿದ್ದೆ, என்னை சறுக்கி விட்டது. ಅದನ್ನು ಜಾರಿಸಿ ಬಿಟ್ಟಿತು. கள்ள நம்பி நடந்த ನಾನು ಬಂಡೆಯನ್ನು அது ನಂಬಿ என்னை ನಡೆದೆ, தடுக்கி விட்டது. ಅದನ್ನು ತಳ್ಳಾಡಿ ಬಿಟ್ಟಿತು. எதை நம்பிங்க? ಯಾವುದನ್ನು ನಂಬಿದ್ದೀರಿ? கள்ள நம்பி நடந்த ನಾನು ಕಲ್ಲನ್ನು ನಂಬಿದ್ದೆ, அது என்னை தடுக்கி விட்டது. ಅದನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟಿತು. இந்த உலகை நம்பி வாழ்ந்த ಲೋಕವನ್ನು ನಂಬಿ ಬದುಕಿದೆ, அது மாயமானதாய் இருக்கிறது. ಅದು ಮಾಯವಾಗಿತ್ತು. இந்த உலகத்தை நம்பி நான் வாழ்ந்த ಈ ಲೋಕವನ್ನು ನಂಬಿ ಜೀವಿಸಿದೆ, அது மாயமானதாய் இருக்கிறது. ಅದು ಮಾಯವಾಗಿದೆ. இயேசுவை நம்பி வந்த ಯೇಸು ನಂಬಿ ಬಂದೆ, என் வாழ்க்கை இனிமையானது. ನನ್ನ ಜೀವ இயேசுவை நம்பி நான் வந்த ನಂಬಿ ಬಂದೆ, என் வாழ்க்கை இனிமையாய் இருந்தது. ನನ್ನ ಜೀವಿತ இந்த காலவேளையில ಬೆಳಗಿನ இந்த ಜಾವದಲ್ಲಿ நேரத்தில் ವೇಳೆಯಲ್ಲಿ பரிசுத்த தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನೋಡಿ நீ ಹೇಳುತ್ತಾರೆ, மண்ணை நம்பினாயோ, ಮಣ್ಣನ್ನು நீ ನಂಬಿದೀಯಾ, கல்லை நம்பினாயோ, ಕಲ್ಲನ್ನು ನಂಬಿದೀಯಾ, அல்ல மனுஷனை நம்பினாயோ, மனுஷனை நம்பினாயோ, யாரை நம்பினாயோ, யாரை நம்பிதே, அது உனக்கு தோல்வி தோல்வி தோல்வி. ನಿನಗೆ ಸೋಲು 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 ஆனா ಆಗುತ್ತದೆ. கர்த்தராகிய இயேசுவை நம்புவாயானால், ಯೆಹೋವನನ್ನು ನಂಬುವುದಾದರೆ, என் பிதாவாகிய தேவனை நம்புவாயானால், ತಂದೆ ದೇವರು என் ನಂಬುವುದಾದರೆ, கர்த்தராகிய பரிசுத்த ஆவியை நம்புவாயானால், ಕರ್ತನ ಪವಿತ್ರ ಆತ್ಮ அதை ನಂಬುವುದಾದರೆ, உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு போய் வைக்க. ಅವರ ಉನ್ನತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವರು. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். 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 கர்த்தரை நம்பு, ದೇವರಲ್ಲಿ ನಿರೀಕ್ಷಿಸು, வாழ்க்கை ஜெயமாய் இருக்கும். ನಿನ್ನ ಜೀವಿತವು ಜಯವಾಗುವುದು. நான்காவது காரியம், ನಾಲ್ಕನೇ ಕಾರ್ಯವು அங்கே சொல்லுகிற ஒரு காரியம், ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಒಂದು விடிய ಕಾರ್ಯ, காலத்துல காத்துரு என்று சொல்லுகிற. ಮುಂಜಾನೆ ಜಾವದಲ್ಲಿ ಕಾದಿರು. நீ என்ன செய்? ನೀನೇನ್ விடிய ಮಾಡು? காலத்துல காத்துரு. ಮುಂಜಾನೆ ಜಾವದಲ್ಲಿ ಕಾದಿರು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். 4 சொன்னா 3 சொல்லணும். என்ன சொன்ன? கர்த்தருக்கு காத்து. ரெண்டாவது
வார்த்தைக்கு வார்த்தையை நம்பி காத்திரு. மூணாவது இப்பதான் சொல்றது விடிய காலத்துல காத்திரு. நீ விடிய காலத்துல காத்திரு. ನಿನ್ನ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕಾದಿರು. ஹalleluya. ஹalleluya. ஒரு வசனம் குறிப்பிடுகிறது. ಒಂದು ವಾಕ್ಯ ಗುರುತಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ಸಂಗೀತ 130ல ಕೀರ್ತನೆ 130 6வது வசனத்தை பாருங்க. 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. அங்க என்ன சொல்லுது பாருங்க. ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அப்பொழுது ಆಗ விடியும், எப்பொழுது விடியும் என்று ಯಾವಾಗ ಮುಂಜಾನೆ ಆಗುತ್ತದೆ, விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ಮುಂಜಾನೆಗೆ ஜாமக்காரரை பார்க்கிலும் ಜಾಮಕಾರನಾಗಿ அதிகமாய் என் ஆத்துமா ಹೆಚ್ಚಾಗಿ ನನ್ನ ಆತ್ಮವು ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ನನ್ನ ದೇವರಲ್ಲಿ ನಿರೀಕ್ಷೆ. அப்ப என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? விடிய காலை, அதிகாலை, ಮುಂಜಾನೆ ವೇಳೆ. ஹalleluya. ஹalleluya. அதிகாலை என்று சொன்னா சாதாரணம் அல்ல. ಮುಂಜಾನೆ ವೇಳೆ ಎಂಬುದು ಸಾಧಾರಣವಾದ சொல்றாரு. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இருட்டோடு வந்து காத்திருன்றார். ಕತ್ತಲಿಂದ ಬಂದು ಕಾದಿರು. ஆமென். ஆமென். இன்னொரு பக்கம் வேதம் சொல்லுகிறது, அதிகாலையை தேடுகிறவனை கண்டுபிடியா. அதிகாலையை தேடுகிறவன் கண்டுபிடியானா கண்டுபிடிப்பானா? அதிகாலையை தேடுகிறவன் கண்டடைகிறான். கண்டுபிடியான் இல்ல, கண்டடைகிறான். ஹalleluya. அதிகாலை அமைதி நிறைந்த ஒரு நேரம். எந்த ஒரு உனக்கு ஒரு இடர்கள் டிஸ்டர்ப் இல்லாத வழிமுறை. அந்த அதிகாலையிலே கர்த்தரிடத்துல காத்திருக்கணுமா? ஹalleluya. நீ காத்திருக்கும் பொழுது உன் ஆவி ஆத்மா சரீரத்தை பாப்பா. நீ எந்த தாகத்தில் நீ காத்திருக்கிற, நீ எப்படி காத்திருக்கிற. ஒருவேளை நீ பலவீனமாய் இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா அந்த அதிகாலை உனக்கு கழுகு போல பலன் வருமா? நீ அதிகாலை கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் பொழுது கழுகுகளை போல பலனுள்ளவனா உன்னை மாற்றுவாரா? ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல அங்கே 31ஆம் வசனம் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து. ஹalleluya. அங்க படிங்க அந்த வசனத்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, படிங்க சீக்கிரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை விரித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அதிகாலை நீ காத்திருக்கும் பொழுது நீ நடந்தாலும் ஓடினாலும் அதுக்கு பின் உனக்கு சோர்வு வராது. நீங்க பாருங்க, அதிகாலையில காலைல 3 மணிக்கு மேல பாருங்க, எத்தனை வயதானவர்கள், எத்தனை பேர் ரோட்ல ஓடுறாங்க, ஒடியாறாங்க. ஏன்? அந்த சுவாச காற்று நம்ம மேல வரும் பொழுது ஒரு புத்துணர்வு. ஹalleluya. ஆமென். அந்த அதிகாலையில ஆமென் அந்த சத்தம் கேட்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹalleluya. நீ அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது உன்னுடைய கூப்பிடுதல் கர்த்தர் கேட்கிறார். அந்த பாருங்க, காலையில வாக் போறாங்க, ஓடுறாங்க. அப்ப அந்த சரீரத்துக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு தான் சொல்லுது. சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க, அதிகாலையில் நீ நடந்து போ, நீ ஓடி பாருன்றாங்க. ஆமென். மனுஷன் சொல்றதை கேட்போம், ஆனா கர்த்தர் சொல்றதை கேட்க மாட்டான். ஹalleluya. இன்றைய நாட்கள் இருந்து காலையில காத்திருப்பதை விரும்புகிறேன். நான் நிறைய ருசித்து இருக்கிறேன். அதிகாலையில காத்திருக்கும் போது கர்த்தர் செய்த அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சிலர் இருக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு சிலர் இருக்கிறீங்க. காலையில காத்திருக்கிறவர்களை கர்த்தரோடு எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி நடத்தப்படுறாங்கன்னு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. ಬೆಳಗಿನ ಜಾವ ದೇವರ ಜೊತೆಗೆ ಇರುವವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಹೇಗಿದ್ದಾರೆ ಅಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ஒரு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உங்க சத்தம் பெருகட்டும், உங்க சத்தம் பெருகட்டும், உங்க சத்தம் பெருகட்டும். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரே இனிமே ಇನ್ನು ಮುಂದೆ அதிகாலை நான் விட மாட்டேன். ನಾನು ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்ன சோர்வு இருந்தாலும், என்ன டயர்ட் இருந்தாலும், என்ன வழிமுறை இருந்தாலும், ಏನು ಸೋಲು ಬಂದರೂ, ಏನು ಟಯರ್ಡ್ ಇದ್ರೂ, ಏನು ದಾರಿಗಳಿದ್ದರೂ அதிகாலை காத்திருப்பேன். ನೀನು ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀನಿ. கடைசியா ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிக்கின்றேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದೇ ಒಂದು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. அதே வசனத்துல நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ಅದೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀನು ಮುಂದೆ ನೋಡಿದರೆ ஜாமக்காரனை போல காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ನೀನು ಜಾಮಕಾರನಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇರು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஒரு புடுபுடுக்காரன், ಒಂದು ಗುಡುಗುಡುಕೋನು, என்ன புடுபுடுக்காரனா குடுபுடுக்காரனா என்னக்காரங்க?
அவன் பாருங்க அவன் தொழில்ல கரெக்டா இருப்பான். ಅವನ ಕೆಲಸದಲ್ಲಿ ಅವನು ಸರಿಯಾಗಿ ಇರುತ್ತಾನೆ. அந்த 1 மணி மேல ஆயிடுச்சுனா அந்த 2-3 மணி பாத்தீங்கன்னா ಅವನು 1 ಗಂಟೆ ಮೇಲೆ 2-3 ಗಂಟೆ ಆದ್ರೆ அவன் எந்த இடத்துல இருந்து வரான்னு தெரியாது. அவன் ಯಾವ ಸ್ಥಳದಿಂದ ಬರ್ತಾನೆ ಅಂತ ஆனா வீட்டு முன்னால வந்து ஜடுகுடு ஜக்கம்மா 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 சொல்றானுவான். ಆದ್ರೆ ಮನೆ ಮುಂದೆ ಬಂದು ಜಗಮ್ಮ ಹೇಳುತ್ತಾಳೆ ಜಕ್ಕಮ್ಮ ಹೇಳುತ್ತಾಳೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya. பாருங்க அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அவனை விடுறது இல்ல. ಅವನ ಒಳಗೆ ಆತ್ಮವು ಅವನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவன் அந்த ராத்திரில தூங்க விடாதபடிக்கு ಅವನ ರಾತ್ರಿ ನಿದ್ದೆ ಮಾಡದಂತೆ ಬಿಡುವುದಕ್ಕೆ அவன் நிர்வாணத்தோடு ಅವನ ಬೆತ್ತಲೆಯಿಂದ தன்னுடைய ஆவி பேசுகிற பிரகாரம் ತನ್ನ ಆತ್ಮ ಮಾತನಾಡುವ அந்த ஆவிக்கு இடம் கொடுத்து ಆತ್ಮಕ್ಕೆ ಸ್ಥಳವನ್ನು அவனுடைய தொழில்ல சரியா இருப்பான். ಅವನ ಕೆಲಸದಲ್ಲಿ ஆனா நீங்கள் நான் அப்படி அல்ல. ಅದು ನೀವು ನಾವು ಆಗಲ್ಲ. உயிர்ப்பிக்கிறவராக ಪ್ರಾಣ ಮಾಡುವವರಾಗಿ ஜீவன் கொடுத்தவராக உயர்த்துகிறவராக ஆசீர்வதிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವ ದೇವರ ಮಾತನ್ನು ನಾವು ಕೇಳುವುದಿಲ್ಲ. நம்ம இஷ்டத்துக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் நம்ம செய்வோம். நமக்கு ಹೇಗೆ ಅನಿಸುತ್ತೆ ಅದೇ ಪ್ರಕಾರ ಮಾಡುತ್ತೇವೆ. எத்தனை பேர் நீங்க 12 மணிக்கு மேல ராத்திரி 12 மணிக்கு மேல ಎಷ್ಟು ಜನ ರಾತ್ರಿ 12 ಗಂಟೆಗೆ காலைல 5 மணிக்குள்ள ಬೆಳಿಗ್ಗೆ 5 ಗಂಟೆ நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ನಾನು 1 ಗಂಟೆ நான் காத்துருக்கிறேன், ನಾನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀನಿ, நான் ஜாமக்கார போல காத்துருக்கிறேன், ಜಾಮಕಾರನಾಗಿ இல்ல அதிகாலை நான் காத்துருக்கிறேன், ಮುಂಜಾನೆ ವೇಳೆ அப்படி எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಹೇಳಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಇಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? ஹalleluya. அந்த 12 மணி மேல தொடங்குச்சுனா ஐயோ என் தூக்கம் போச்சு. 12 ಗಂಟೆ ಮೇಲೆ ಆದ್ರೆ ನನ್ನ ನಿದ್ದೆ ಹೋಯ್ತು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். 1 மணி நேரம் லேட் ஆயிட்டா போதும். 1 ಗಂಟೆ ಲೇಟ್ அந்த பகலெல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்போம். அவரெಲ್ಲ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருங்கள் வேதம் சொல்லுகிறது. ವಶ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿ ಎಚ್ಚರವಾಗಿರಿ. உங்கள் எதிராளியை கண்டுகொள்வதற்காக, ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಗಳನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, உங்க ஆசீர்வாதத்தை டம்மி பண்றவனை கண்டுகொள்வதற்காக, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊರತೆ ಮಾಡುವವನು உங்களுடைய வேதனைகளை பெருக செய்யும்படிக்கு செய்கிறவனை கண்டுகொள்ளும்படியாக, ನಿಮ್ಮ ವೇದನೆಗಳನ್ನು ಎತ್ತಿಸುವವನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ, உங்களுக்குள்ள துக்கத்தையும் புலம்பலையும் கண்ணீரும் கொண்டு கண்டுகொள்ளும்படியாக, ನಿಮ್ಮೊಳಗೆ ದುಃಖವನ್ನು ವೇದನೆ ಕೊಡುವವನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ஜாமக்காரனை போல விழித்திருக்க வேண்டும். ಜಾಮಕಾರನಾಗಿ ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು. 1 பேதுரு 5:8 வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? 1 ಪೇತ್ರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯವು ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. எபேசியர் 6:11 சொல்லுகிறது. ಎಫೆಸರ್ 6:11-12 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. உனக்கு முன்னே எதிராளி புறப்பட்டு வருகிறார், ಮುಂದೆ ವೈರಿಕನು ಹೊರಟು ಬರ್ತಾನೆ, அவன் உனக்கு விரோதமாக நிற்கின்றான். ಅವನು ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದಾನೆ. ஆக நீ ஜாமக்காரனை போல நில்லு, ನೀನು ಜಾಮಕಾರನಾಗಿ ನಿಲ್ಲು, அப்பொழுது நீ ஜெயம் எடுத்து விடுவாய். ನೀನು ಜಯ ಕೊಡುತ್ತೀಯ. நீ யாருக்காக நிற்கிறாய்? உனக்காக நில்லு, உன் குடும்பத்துக்காக நில்லு, உன் பெற்றோர்களுக்காக நில்லு, உன் சரீர சுகத்துக்காக நில்லு. ಸುಖಕ್ಕಾಗಿ ನಿಲ್ಲು. அப்பொழுதுதான் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கிறவா. ಆಗಲೇ ದೇವರನ್ನು ಎತ್ತಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸುವರು. வாரத்துல ஒரு நாள் பைபிள் தூக்கிட்டு வந்து உட்கார்ந்தா போதாது, ವಾರಕ್ಕೆ ಒಂದಿನ ಬೈಬಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು வேதத்தை ஆராய்ந்து பார், ಸತ್ಯವಾಕ್ಯವನ್ನು ಆರಾಧನೆ ஜெபத்துல உறுதியாய் இருந்து பார். ಪ್ರಾರ್ಥನೆ ದಿಢವಾಗಿ ನಿಂತು ನೋಡು. ஆண்டவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ದೇವರನ್ನು ಎತ್ತಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஒரு ரகசியம் சொல்லுகிறது. ರಹಸ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தேவனை பற்றி ದೇವರನ್ನು ಕುರಿತು தேவனிடம் பேசுங்கள், ದೇವರ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಿ, அதுதான் ஆராதனை என்று சொல்லுகிறார். ಅದೇ ಆರಾಧನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. தேவனை பற்றி ದೇವರನ್ನು ಕುರಿತು மனிதனிடம் பேசுங்கள், ಮನುಷ್ಯರ ಬಳಿ ಮಾತನಾಡಿ, அதுதான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறது. ಅದೇ ಸ್ವಾರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. மனிதர்களை பற்றி ಮನುಷ್ಯನ ಕುರಿತು தேவனிடம் பேசுங்கள், ದೇವರ ಬಳಿ ಮಾತನಾಡಿ, அதுதான் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. ಅದೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. தேவனை பற்றி ದೇವರನ್ನು ಕುರಿತು பிரச்சனையிடம் பேசுங்க. எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையிடத்துல பேசுங்க. ಯಾವ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ ಅದರ ಕುರಿತು ನೀವು ಮಾತನಾಡಿ, அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறது. ಅದೇ ನಿರೀಕ್ಷೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. தேவனை பற்றி ದೇವರನ್ನು ಕುರಿತು ஒருவருடன் பேசி ಒಬ್ಬರ ಜೊತೆಗೆ முடியாத போது ನಾವು ತುಂಬಾ ಆಗಾಗ அந்த நபரை பற்றி ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕುರಿತು தேவனை பேசுங்க. ಮಾತನಾಡಿ. ஒரு நபர்ட்ட நீ பேசும்போது ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಬಳಿ அது ಮಾತನಾಡುವಾಗ முடியலையா, ನಿನಗೆ ಆಗ್ತಾ ಇಲ್ವಾ, ஆனா நீ கர்த்தரிடத்தில் பேசிப்பா, ದೇವರ ಬಳಿ அது ಮಾತನಾಡಿ ನೋಡು, முடிகிறதா இருக்கும். ಅದು ಮುಗಿಯುವಂತದಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. பல நாள் நீ கடன்ல இருக்கலாம், ಹಲವಾರು ದಿನಗಳನ್ನು ದಾಟಿ பல வருஷம் நீ கர்ப்பம் இல்லாம இருக்கலாம், ಹಲವಾರು ವರ್ಷಗಳ ಗರ್ಭ, பல வருஷம் திருமணத்துக்காக காத்திருக்கலாம், ಹಲವಾರು ವರ್ಷಗಳ ಮದುವೆ, பல வருஷம் பல நாள் பல மாதம் என்று சொல்லி ಹಲವಾರು ವರ್ಷಗಳ ತಿಂಗಳು, உன்னுடைய ஏக்கமும் புலம்பலும் இருக்கலாம். ಏಕುತ್ತದೆ ಗೋಳಾಟ இங்க சொல்லுது, ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, தேவனை பற்றி ஒருவருடன் பேச
முடியாத போது ದೇವರನ್ನು ಕುರಿತು ಒಬ್ಬರ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡದೇ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ அந்த நபரை பற்றி ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕುರಿತು தேவனோடு பேசுங்க. ದೇವರ ಬಳಿ உங்க காரியம் எதுவா இருக்கிறதோ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯ ಯಾವುದಿದೆ அதை தேவனிடத்தில் பேசுங்க. ಅದನ್ನ ದೇವರ ಬಳಿ ಮಾತನಾಡಿ. அதுக்கு தான் கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார். ಅದಕ್ಕೆ ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ ஜாமக்காரனை போல ಜಾಮಕಾರನಾಗಿ. ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್. ஜாமக்காரனை போல ನೀನು ಜಾಮಕಾರನಾಗಿ கர்த்தருக்கு முன்னே நில்லுங்க. ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿರಿ. நான் சொன்னது உங்களுக்கு புரிகிறதா? ನಾನು ಹೇಳಿದ್ದು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಾ கர்த்தரிடத்தில் ಇದೆಯಾ? காத்திருங்கள். ದೇವರ ಬಳಿ ಕಾಯ್ತಾ ಇರಿ. ஆமென் ಆಮೆನ್. அவர் வார்த்தையை நம்பி காத்திருங்கள். ಆತನ ಮಾತನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿ ಕಾಯ್ತಾ விடிய காலத்தில் காத்திருங்கள். ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರಿ. ஜாமக்காரனை போல காத்திருங்கள். ಜಾಮಕಾರನಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇರಿ. அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை உயர்த்தும். ಆತನು ಕೊಡುವಂತ ಮಾತು ನಿಮ್ಮನ್ನು நீ ಎತ್ತಿಸುವುದು. உயர்ந்த ஆசீர்வாதத்தில் இருப்ப. ನೀನು ಉನ್ನತ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಇರುವಿ. தேவ நாமம் இன்றைக்கு உன்னோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ದೇವರ ನಾಮವು ಇವತ್ತಿನ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. உன் ஆசீர்வாதம் இதுவரையிலும் கிடைக்கலையா? ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲಿ ತನಕ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲವೇ? இதுவரையிலும் நீ எதிர்பார்த்தது நிறைவேறலையா? ಈ ತನಕ ನೀನು ಎದುರು ನೋಡಿದ್ ನಡಲಿಲ್ಲವೇ? நீ காத்துரு. ನೀನು ಕಾಯ್ತಾ ಇರು. உன்னை கர்த்தர் உயர்த்துவார். ನಿನ್ನ ದೇವರು ಎತ್ತಿಸುವರು. உன்னை உயர்த்துகிறவர் ನಿನ್ನ ಎತ್ತಿಸುವಂತ ಮಾಡುವರು. உன் கூட தான் இருக்கிறார். ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದಾರೆ. நல்லா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. உன்னை உயர்த்துகிறவர் ನಿನ್ನ ಎತ್ತಿಸುವರು. உன் கூட தான் இருக்கிறார். ನಿನ್ನ ಸಂಗಡವೇ ಇದ್ದಾರೆ. நீ கர்த்தருக்கு காத்துரு. ನಿನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ அவருடைய ಇರು. வார்த்தையை நம்பி காத்துரு. ಆತನ ಮಾತನ್ನು ನಂಬಿ ಕಾಯ್ತಾ ಇರು. அதிகாலையில காத்துரு. ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರು. ஜாமக்காரனை போல காத்துரு. ಜಾಮಕಾರನಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇರು. சேனைகளின் கர்த்தர் ಸೇನಾಧೀಶ್ವರಾದ உன்னோடு ಯೆಹೋವನು இருக்கிறார். ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. அவன் நமக்கு உயர்ந்த ಅದು அடைக்கலமானவர். ನಮಗೆ ದೊಡ್ಡ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದಾರೆ. உனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ನಮಗೆ ದೊಡ್ಡ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದಾರೆ. உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಸಿ ரெண்டு ಆಶೀರ್ವದಿಸುವರು. கரங்களை தட்டி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ದೇವರ ನಾಮವನ್ನು ಗಣಪಡಿಸೋಣ. அப்படியே நாம் எழுந்து நிற்கலாமா? ಹಾಗೆ ನಾವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்கு ಈ ದೇವರ ಕರ್ತನ ಭೋಜನ நீங்க ஆயத்தப்படுவீர்களா? ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? அப்படி எழுந்து நில்லுங்க. ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿ. தேவனை கண்ணோக்கி பார்க்கிறார். ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவனை உயர்த்தப்புவேன் என்று சொல்லுகிறார். ದೇವರಿಗೆ ಕಾಯ್ತಾ ಇರುವವನನ್ನು எந்த காரியத்துக்கு நீ காத்திருக்கிற? ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ குழந்தை ಇದ್ದೀರಾ? பாக்கி வேணும்னு காத்திருக்கிறாயா? ಮಗನ ಭಾಗ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ திருமண ಇದ್ದೀರಾ? காரியம் நடக்கணும்னு காத்திருக்கிறாயா? ಮಗನ ಭಾಗ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ என் ಇದ್ದೀರಾ? பிசினஸ் உயரணும்னு காத்திருக்கிறாயா? ವ್ಯಾಪಾರ ಎತ್ತರಿಸಬೇಕು என் வேலை தளத்துல உயர்வு வரணும்னு காத்திருக்கிறாயா? ಕೆಲಸದಲ್ಲಿ ಒಂದು ಎತ್ತರ என் ಬರಬೇಕು ಅಂತ சரீர ಕಾಯ್ತಾ பலவீனங்கள் மாறணும்னு காத்திருக்கிறாயா? ನನ್ನ ಶರೀರ என் ಬಲಹೀನತೆಗಳು குடும்ப ಬದಲಾಗಬೇಕು. பிரச்சனை நீங்கணும்னு காத்திருக்கிறாயா? ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆ என் பிள்ளைங்க படிச்சு உயரணும்னு காத்திருக்கிறாயா? ಮಕ್ಕಳು ಓದಿ ಎತ್ತಿಸಬೇಕು நான் ಅಂತ உயர்ந்து ಕಾಯ್ತಾ வரணும்னு ಇದ್ದೀರಾ? காத்திருக்கிறாயா? ನಾನು ನನ್ನ ಸೇವೆ நான் ஊழியம் செய்யணும். ನಾನು ಸೇವೆ நான் ಮಾಡಬೇಕು. இன்னும் ஜெபிக்கணும். இன்னும் நான் தியானம் பண்ணணும். இன்னும் நான் துதிக்கணும். இன்னும் நான் ஆராதிக்கணும். எந்த காரியத்துல நீ காத்திருக்கிறாய்? ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀ? உன் காத்திருப்பை கர்த்தர் பார்க்கிறார். ನಿನ್ನ ಕಾಯ್ತಾ ಇರುವುದನ್ನು ದೇವರು ನೋಡುತ್ತಾ அவர் ಇದ್ದಾನೆ. உன்னை உயர்த்த விரும்புகிறார். ಅವನು ನಿನ್ನ ಎತ್ತಿಸುವುದಕ್ಕೆ ரேமா ಆಸೆಪಡುತ್ತಾರೆ. சந்துடா தேவன் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. என் அன்பு மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ, மனசு உடைஞ்சு போயிருக்கிற, ಮನಸ್ಸು ಒಡೆದೋಗಿದೆ. மனசு உடைந்திருக்கிற ಮನಸ್ಸು ಒಡೆದೋಗಿದೆ. உன் உடைத்துல நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ಒಡೆದೋಗಿದೆ ನಾನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. உன்னை தேற்றுவார் யாரும் இல்ல. ನಿನ್ನ ಸಂತೈಸುವರು ಯಾರಿಲ್ಲ. உன்னை தேற்றுவார் யாரும் இல்ல. ನಿನ್ನ ಸಂತೈಸುವರು ಯಾರಿಲ್ಲ. உன்னை விசாரிக்க யாரும் இல்ல. ಯಾರಿಲ್ಲ. உனக்கு உதவி செய்வார் யாரும் இல்ல. ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವರು நீ ಯಾರಿಲ್ಲ. புலப்பத்தோடு இருக்கிறாயா? ಹೀಗಾಗಿ ಸಂಕಲ್ಪದಲ್ಲಿದ್ದೀಯಾ? என் சமூகத்தில் காத்திரு. ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರು. ನಾನು சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறேன். ಸೇನಾಧೀಶ್ವರ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. உனக்கு உயர்ந்த அடைக்கலமானவராய் இருக்கிறேன். ಆಶ್ರಯ நீ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದೇನೆ. கலங்காத என்று சொல்லுகிறார். ಕಳವಳ ಪಡಬೇಡ. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ದೇವರೇ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நீ கைவிடப்பட மாட்ட. ನಿನ್ನ ಕೈ ಬಿಡಲು ಪಡುವುದಿಲ್ಲ. நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றேன். ನಾನು ನಿನ್ನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அன்பு இளவயது வாலிப பிள்ளையே, ಯವನಸ್ಥ ಮಗಳೇ, இளவயது வாலிப பிள்ளையே, ಯವನಸ್ಥ ಮಗಳೇ, திருமணமாகி கொஞ்ச நாட்கள் ஆகுது என்று சொல்லி ಮದುವಾಗಿ ಸ್ವಲ್ಪ நீ ದಿನ புலப்பத்தோடு இருக்கிறாயா? ಸಂಕಲ್ಪದಿಂದ ಇದೆಯಾ? உனக்குள் ஏமாற்றங்கள் பெருகி இருக்கிறதா? ನಿನ್ನೊಳಗೆ ಏಮಾರುವಿಕೆ நீ ಹೆಚ್ಚಾಗಿದೆಯಾ? எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம் என்ன? ಎದ್ದು ನೋಡಿದಂತ ಕಾರ್ಯ வாக்குல பிளவற்று போய் ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ தனிமையில நிக்கிறாயா? ಕಣ್ಣೀರಲ್ಲಿ என் ನಿಂತಿದ್ದೀಯಾ? எதிர்கால வாழ்க்கை இப்படி இருக்கிறது. ನನ್ನ ಕಾಲ நான் ಹೀಗಾಗಿದೆ. தோல்வியற்றவளாய் இருக்கிறேனே. ಸೋಲನ್ನು ಹೊಂದಿದವಳಾಗಿದ್ದೇನೆ. நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு இல்லாமல் போய்விட்டது. ನಾನು ಎದ್ದು ನೋಡಿದ ಜೀವಿತ நான் ನನಗೆ என்ன ಹೋಯ್ತಲ್ಲ. செய்வேன் என்று புலம்பி இருக்கிறாயா? ನಾನು ಏನ್ ಮಾಡಂತ உன் ಗೋಳಾಡಿದ್ದೀಯಾ? காத்திருப்பை நான் காண்கிறேன். ನಿನ್ನ ಕಾಯ್ತಾ ಇರೋದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நான் தானே.
உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். யாரோ என்று பார்க்கிறாயா? மகளை உன்னைத்தான் என்று சொல்லுகிறார். ஓ மைட்டி காட், ஒரு இளம் வயது மகை, திருமணமாகி கொஞ்ச நாட்கள் தான் ஆகிறது, கர்ப்பத்துக்காக ஏங்குகிறார், கர்ப்பத்துக்காக ஏங்குகிறார். உன் காத்திருப்பை உறுதிப்படுத்து. நீ அதிகால நேரம் என் சமூகத்தில் வருவாயா? உன் காத்திருப்பை நான் நிறைவேற்றுவேன். சில நேரம் நீ காத்திருக்கிற விரும்புகிற, ஆனால் அது முடியாமல் போய்விடுகிறது. குடும்ப சூழ்நிலை தளர்ந்து போய்விடுகிறார். ஏமாற்றவனை சூழ்ந்து கொள்ளுகிறது. நான் உன்னை தாய் என்றும் கர்ப்பவதி என்றும் உன்னை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். உன் கண்ணீர் துடைக்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் அன்புக்குரிய மகளே, உன்னை சபைக்கு கனமாய் வைத்திருக்கிறேன். அநேகருக்கு உன்னை கனம்பெற்ற தாயாய் வைத்திருக்கிறேன். நீ புலம்புகிறது என்ன? நீ ஏங்குகிறது என்ன? நீ தவிக்கிறது என்ன? உன் புலம்பை, உன் ஏக்கம், உன் தவிப்பு சகலம் உனக்கு நன்மையாய் மாறும். நான் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். மாதம் முடிந்து விட்டது, புதிய நாள் பிறக்கிறது. எப்படி நடக்குமோ என் பிள்ளைகள், என் குடும்பம், என் தேவைகள், என் சரீரம், புலம்பி வந்திருக்கிறாயா? புலம்பி வந்திருக்கிறாயா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உன்னை பரிசுத்த பாதையிலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த மாதங்கள் உனக்கு குறைவு இருக்காது, நிறைவுகளை பார்ப்பாய். ஆனால் சத்துரு ஒவ்வொரு வினாடியும் உனக்கு எதிராய், உன் குடும்பத்துக்கு எதிராய், உன் நடபாதைக்கு எதிராய், உன் பயணங்களுக்கு எதிராய் நிற்கிறார். கவனம், ஜாக்கிரதை. உயர்வின் தேவன் உனக்கு முன்னே இருக்கிறார். ಎತ್ತರವಾದ ದೇವರಿನ ಮುಂದೆ ಇದ್ದಾರೆ. கலக்கவனை தேடி வரும்படியா ಸಂಕಲ್ಪವನ್ನು ನೋಡಿ ಹುಡುಕುವುದಕ್ಕೆ ரத்தத்தின் ரத்தங்களின் வாயிலிருந்தே, ರಕ್ತದಿಂದ ಬಾಯಿಂದಲೇ நீ கலங்கி அழுகும்படியா ನೀನು ಕಳವಳಪಟ್ಟು ಅಳುವುದಕ್ಕೆ பொல்லாதவன் எழும்புகிறார். ಕೆಡುಕನು ಎದ್ದೊಳಗಿದ್ದಾನೆ. கவனம் செலுத்துவாயா? ಗಮನವಾಗಿರು என் அன்பு மகனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ. தடுமாற்றம் மாறும். ನಿನ್ನ ತಡಮಾರುಗಳು ಮೊದಲಾಗುತ್ತದೆ. ஏக்கங்களை நீக்கி போடுவேன். ಏಕಗಳನ್ನು ನೀಗುತ್ತೇನೆ. என்ன செய்ய போகிறேன்? ಏನ್ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ? என்ன செய்ய போகிறேன்? ಏನ್ ಮಾಡಲಿ? உன்னை எனக்காக அழைத்திருக்கிறேன். ನಿನ್ನ ನನಗಾಗಿ என் அழைப்பை உறுதிப்படுத்தி ನನ್ನ ಕರೆಯನ್ನು என் ದೃಢಪಡಿಸು. பாதத்தில் காத்திரு. ನನ್ನ ಪಾದದಲ್ಲಿ உன் ಕಾಯ್ತಾ ಇರು. தேவைகளை சந்திப்பேன். ನಿನ್ನ ಅಗತ್ಯಗಳನ್ನು உன் சரீர பலவீனங்கள் நீங்கப்படும். ನಿನ್ನ ಶರೀರ ರೋಗಗಳು நான் உன்னை சுகமாக வைப்பேன். ನಾನು ಸುಖವಾಗಿಡುತ್ತೇನೆ. God mighty power, அர்ப்பணிப்பில் மீறி கொண்டிருக்கிறாய் மகளே, அர்ப்பணிப்பில் மீறி கொண்டிருக்கிறாய். உன் குடும்பம் எதை தேடி ஓடுகிறது? கணவன் எதை தேடுகிறார்? பிள்ளைகள் எதை தேடுகிறார்கள்? நீ எதை தேடி ஓடுகிறாய்? எதிலிருந்து விடுதலை அடைய விரும்புகிறாய்? என்னிடத்தில் அர்ப்பணம் செய்தது என்ன? அர்ப்பணம் செய்தது என்ன? என் பாதத்தில் அமர்ந்திருப்பாயானா? உன் கணவன் தேடுகிறது, உன் பிள்ளைகள் தேடுகிறது, நீ தேடுகிற காரியங்களிலே நான் உனக்கு ஜெயம் தருவேன். நான் உனக்கு ஜெயம் தருவேன். கணவனுக்காய் புலம்பி இருக்கிற மகளே, பொல்லாப்பை நீ உன்மேல போட்டுக்கொள்ளாது. பொல்லாப்பை உன்மேல் போட்டுக்கொள்ளாது. மரண தூதனின் செயலுக்கு நீ இடங்கூடாது. அந்தகாரம் உன்னை விழுங்க பார்க்கிறது. கணவனுக்காக 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 இரவும் பகலும் புலம்பிக் கொண்டு கிடக்கிறார். அந்த புலப்பத்தை மாற்றுகிறவன் நான் அல்லவோ? என் பாதத்தில் அமர்ந்து என்று சொல்லுகிறார். வாலிப மகனே, உன் வழிகளிலே திருத்த வேண்டும். உன் வழியை திருத்திக்கோ. விழக்கூடாத இடத்தில் விழுந்திருக்கிறார். எழக்கூடாதபடிக்கு நின்று கொண்டிருக்கிறார். அப்புறம் பார்த்து கொள்ளலாம். அப்படியே விட்டு விடுவேனோ, நான் அப்படியே இருந்து விடுவேனோ என்று ஏக்கத்தோடு இருக்கிறார். உன் ஏக்கங்கள் என்ன? உன் முயற்சிகள் என்ன?
உன் பிரயாசங்கள் என்ன, ஓட்டங்கள் என்ன, எதையாவது ஒன்றை செய்து உயர வேண்டும் என்று விரும்புகிறாயோ, நான் உன்னை உயர்த்துகிற தேவா, உனக்குள் வைத்திருக்கிற என்னுடைய மகிமையை பார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீ என்னிடத்தில் வருவாயானால் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை. ரேபாவ் சந்துடா. அநேகருடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன். ಅನೇಕರ ಕಣ್ಣೀರನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. ಕುಳಪತ್ತೋಡು இருக்கிறேன். ಸಂಕಲ್ಪದಿಂದ ಇದ್ದೀರಾ? ಏಕத்தோடு இருக்கிறேன். ಏಕದಿಂದ ಇದ್ದೀರಾ? அன்பு மகனே, ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ, ಏನೋ தானೋ என்று இருக்கிறா. ಬೇಕಾ ಬಿಟ್ಟು ಏನೋ ಅಂತ ಇದೀಯಾ? கவலைப்படுகிறா, ಚಿಂತೆ ಪಡುತ್ತೀಯಾ, துக்கப்படுகிறா, துக்கப்படுತ್ತೀಯಾ? இதிலிருந்து எனக்கு எப்படி விடுதலை? இது எனக்கு ಹೇಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಗುತ್ತದೆ? ஆனா என் பாதத்தில் நீ எப்படி காத்திருக்கிற? அது ನನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ஆலயத்தை நீ எப்படி தேடி வருகிற? ನನ್ನ ಆಲಯವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಹುಡುಕಿ ಬರುತ್ತೀಯಾ? உன் பிரச்சனை பெருசா இருக்குன்னு புலம்புறியே, ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. நான் உன்னை நினைச்சு நான் புலம்புறேன்னு கர்த்தர் சொல்றார். நான் ನಿನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಗೋಳಾಡುತ್ತೇನೆ. நீ என்னிடத்தில் எப்படி வர? நீ ನನ್ನ ಬಳಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತೀಯಾ? என்னிடத்தில் வருவது ನನ್ನ ಬಳಿ ಬರುವುದು ಸಾಧಾರಣ ಕಾರ್ಯವಲ್ಲ, ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு. ಮೊದಲಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯ ಮತ್ತು ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕು. அப்பொழுது உனக்கு விடுதலை. ಆ ನಂತರ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ. சந்துடா. ಅನೇಕರೇ ಕರ್ತರ್ ಕಾಣ್கிறார். ಅನೇಕರ ದೇವರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். ಸಮಸ್ಯೆಗಳು ದೇವರು ನೀಗಿಸುತ್ತಾರೆ. உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும். ನಿಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿಗೆ ಉತ್ತರವು ಸಿಕ್ಕುತ್ತದೆ. உங்க கண்ணீர் துடைக்கப்படும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಒರೆಸಲ್ಪಡುವುದು. கவலைப்படாதீர்கள். ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿರಿ. அப்படியே உங்களை ஒப்புக்கொடுங்க. ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ಯೇಸುವಿನ ரத்தம், ಯೇಸುವಿನ ರಕ್ತವು உங்க மேல் தெளிக்கப்படுகிறது. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಚಲಿಸಲ್ಪಡಲಿ. ಆಶೀರ್ವದಿக்கிற ದೇವ, ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ದೇವರು ಆಶೀರ್ವದಿக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. Thank you Jesus.